ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்ல ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் படமாக வெளியான என்னோலா ஹோம்ஸ் 3 படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். முதல் 2 பாகத்தை நீங்க பார்க்கல அப்படின்னாலுமே ஒரு ஸ்டாண்டர்ட் படமா இந்த படம் உங்களுக்கு புரியும். இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். ஹோம்ஸ் ஃபேமிலிக்கு பெருமை சேர்த்ததுக்கு அப்புறமா என்னோலா தன்னுடைய லைஃப்ல புது சாப்டரை ஆரம்பிக்கிறாங்க. அதாவது திருமணம் செஞ்சுக்கலாம்னு முடிவு பண்றாங்க. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்க ஒரு சூழல்ல ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி உங்களுக்கு தேடி வருது. அது என்னன்னா, இவங்களுடைய அண்ணனான ஷெர்லாக் ஹோம்ஸ் பாத்தீங்கன்னா மிஸ்ஸிங் அப்படிங்கிற நியூஸ் தான். ஷெர்லாக் ஹோம்ஸ் காணாம போறதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படிங்கிற மாதிரி நினைச்சு அதனுடைய பின்னணியில இருக்கிற மர்மங்கள் என்ன அப்படின்றத இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக என்னோலா ஹோம்ஸ் களமிறங்குறாங்க. இவங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் இவங்களை மால்டாக்கு கொண்டு போகுது. அங்க இவங்க டேஞ்சரஸான கான்ஸ்பிரசிஸ், ஹிடன் அஜெண்டாஸ், பவர்ஃபுல்லான எனிமீஸ், பரீட் சீக்ரெட்ஸ் மாதிரியான விஷயங்களே எதிர்கொள்றாங்க. இந்த கேஸ்ல இவங்களுக்கு கிடைக்கிற க்ளூஸை இவங்க ட்ராக் பண்ணும்போது அது ஒரு பெரிய மிஸ்ட்ரியில போய் கனெக்ட் ஆகுது. சோ இவங்க கரியர்ல ஒரு டஃபஸ்ட் கேஸா இந்த கேஸ் மாறுது. சோ இந்த இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ்ல என்னோலா தன்னுடைய பர்சனல் கமிட்மெண்ட், ஃபேமிலி லாயல்ட்டி, டிடெக்டிவ் ஒர்க்குக்கு தனக்கு இருக்கிற அந்த பேஷன் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்றாங்க. இவங்க சால்வ் பண்ண போற இந்த கேஸ் பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபியூச்சர் மட்டும் இல்லாம ஹோம்ஸ் ஃபேமிலியோட ஃபியூச்சரையும் மாத்தக்கூடியதா எப்படி அமைஞ்சது அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. மில்லி பாபி பிரவுன் பாத்தீங்கன்னா என்னோலா ஹோம்க்கு ரொம்ப நல்லாவே வந்து சூட் ஆகுறாங்க. முதல் 2 பாகங்கள்ல இருக்கிற மாதிரியே கரிஸ்மா, கான்ஃபிடன்ஸ், எனர்ஜி எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த படத்துலயுமே அவங்க கொடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். பட் இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு மெச்சூர் வெர்ஷன் ஆஃப் யங் டிடெக்டிவ் அப்படிங்கிற ஒரு மோட்ல ரொம்ப நல்லாவே போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. அந்த வேரியேஷனை இவங்களுடைய ஆக்டிங்ல பார்க்க முடியுது. இந்த வாட்டி தீமுமே பாத்தீங்கன்னா ரொம்ப மெச்சூராவும் டார்க்கர் தீமும் வந்து எடுத்திருப்பாங்க. ஒரு ஃபன் ரைடா காமிக்கலா மட்டுமே இல்லாம ஒரு சீரியஸான டெரிட்டரியில இந்த படம் போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துடைய லீட் ரோல்ஸ் கிட்ட இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. என்னோலா, ஷெர்லாக், டெக்ஸ்பரி இவங்க 3 பேருக்கும் இருக்கிற அந்த கான்வர்சேஷன் சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய பெரிய பலம் அப்படினே சொல்லலாம். அந்த சீக்வன்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பார்க்கிறதுக்கு. விஷுவலா அந்த மால்டர்ல எடுக்கப்பட்ட அந்த காட்சிகள் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. மெடிட்டரேனியன் பேக்ட்ராப்ல இருக்கிற அந்த சீக்வன்சஸ் எல்லாமே ஒரு விஷுவல் ட்ரீட்டா இருந்தது அப்படினே சொல்லலாம். இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா எங்கேஜிங்கா இருந்துச்சு. சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு அப்படினே சொல்லலாம். பட் முதல் 2 பாகத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த படத்துல ஒரு ஃப்ரெஷ்னஸ் அப்படின்றது மிஸ்ஸிங்கா இருக்கு அப்படினே சொல்லலாம். ஏற்கனவே நம்ம பார்த்த விஷயத்தை ரிப்பீட்டேட்டிவா திரும்ப பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபீலும் வரதான் செய்யுது. மிஸ்ட்ரி எலிமெண்ட்டும் பாத்தீங்கன்னா முதல் 2 பாகத்தை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளா வச்சிருக்காங்க. படத்துக்கான ப்ரொடக்ஷன் வேல்யூ இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இந்த படத்துல இருக்கிற சைட் கேரக்டர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய அந்த மிஸ்ட்ரி எலிமெண்ட்ஸ் அண்ட் டிராமாவை வந்து ஓவர் ஷேடோ பண்ற மாதிரி இருக்கும். அது இந்த படத்துக்கான மைனஸாவே அமைஞ்சிருக்கு. பொலிட்டிக்கல் அண்ட் சோஷியல் மெசேஜ் நிறைய வந்து இந்த படத்துல சொல்ல ட்ரை பண்ணிருப்பாங்க. அது பெருசா ஒர்க் அவுட் ஆகல. படத்துடைய பேசிங் டீசென்ட்டா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவியா வந்திருக்கு. படத்துல அடர்கான இல்ல. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். என்னோலா ஹோம்ஸ் 3 படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 6 out of 10.